ஹோசூர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் மணி. தள்ளுவண்டியில் பழம் விற்பனை செய்கிறார். மணியின் மனைவி காளியம்மாள் வீட்டில் சாமிக்கு விளக்கேற்றிவிட்டு கணவருடன் வியாபாரத்திற்கு சென்றார். ஜன்னலோரம் காற்றடித்ததில் விளக்கு அருகில் கிடந்த துணி மற்றும் பேப்பரில் சாய்ந்து தீப்பற்றி எரிய துவங்கியது. அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின்படி ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். தீ விபத்தில் கட்டில், மெத்தை, ஃப்ரிட்ஜ், பீரோ என மொத்த வீடும் எரிந்து நாசமானது. அடுத்த வேளை உடுத்த மாத்து துணி கூட இல்லாமல் நிர்கதியாய் நிற்பதாக பழ வியாபாரி மணி வேதனையடைந்தார்.